Hi guys, welcome to Cypher Science channel. Hi guys, Assalamu alaikum. இந்த vlog என்ன பார்க்க போகிறோன்னா ஜைனுக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன். ஸோ அதை தான் நான் வந்து vlog-ஆக எடுத்துருக்கேன். எதுக்குன்னா சுண்ணத் பண்ணதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் இதுதான் நான் vlog எடுத்திருக்கேன். ஆக்சுவலி சுண்ணத் பண்ண போகிறப்ப நான் வந்து vlog எடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் ஆனால் என்னால் அந்த டைம் சுச்சுவேஷனில் vlog எடுக்க முடியல. பிகாஸ் வந்து அன்றைக்கி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். ஸோ சுத்தமாக vlog எடுக்க முடியல. சின்னதாக வீடியோ கிளிப்ஸ் மட்டும் அந்த இது நான் போட்டிருக்கேன். ஃபுல் vlog கிடையாது. பட் வந்துட்டு அவங்க தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் இது மட்டும் வந்து ஃபுல் vlog-ஆக எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் தண்ணி ஊற்றிட்டு ஃபங்க்ஷன் நார்மலாகவே ஃபங்க்ஷன்னா புது ட்ரெஸ் தான் போடுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இதுக்கு வந்துட்டு அதுக்காக போடுவோம்ல. ஸோ அதுக்காக தான் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். ஸோ வந்து பாய்ஸ்க்கு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு என்ன பேண்ட்டு ஷர்ட்டு அந்த பாபா ஷர்ட்டு அந்த மாதிரி ஒன்றும் மாடல்ஸ்னு சொல்ல இருக்காது. பாய்ஸ்க்குனா என்ன இருக்கும், வந்துட்டு ஷர்ட்டு பேண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாடல் தான் வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் டிஷர்ட் அண்ட் பேண்ட்டு தான் எடுத்திருந்தோம். ஸோ நான் தான் பார்த்து செலக்ட் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அண்ட் தென் வந்து தண்ணி ஊற்றுறது பார்த்திங்கன்னா பூ, சந்தனம், தேங்காய், அப்புறம் ஸ்வீட் பொங்கல், பழம், அப்புறம் வெத்தலை பாக்கு இந்த மாதிரி அதில் வந்து கொஞ்சம் அது மேலே காசு இதெல்லாம் வைப்பாங்க. அப்புறம் வந்து ஏதோ புட்டுலாம் வச்சு இது பண்ணணும் அப்படின்னு அது எனக்கு அதெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஜஸ்ட்டு நான் வந்து வீடியோ இது தான் எடுத்துகிட்டு இருந்தேன், வ்ளாக் மட்டும் தான் எடுத்துருந்தேன். எங்கள் மம்மிக்கு தான் தெரியும் அது வந்து என்ன எப்படி ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன பண்ணணும். ஸோ அதெல்லாம் வச்சு அவனுக்கு வந்துட்டு ஸோ இதெல்லாம் அவன் மடியில் ஒரு துண்டில் இந்த பழம், தேங்காய், பூ இதெல்லாம் அவன் மடியில் வச்சு அதிலேருந்து ஒருத்தவங்க கீழே உட்காந்து வாங்கிக்கணும். ஸோ இது பேர் தான் வந்து மடி நிற்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு இதெல்லாம் ஃபார்மாலிட்டி பண்ணணும். இதுதான் வந்து ஆக்சுவலி தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனு. இதுதான் வந்துட்டு நான் vlog-ஆக எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஃபுல் இதில் எடுத்திருக்கேன். அதை எப்படி மடி நிற்பாங்க இது பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு செயின் போட்டு விடுறது வந்துட்டு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இந்த சீன்ஸு. ஏன்னா வந்து எடுத்ததுலேருந்து அவன் போடலை, இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் போடுறான். ஸோ அதனால் வந்து அந்த சீன்ஸ் கவர் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு ஓவராலாக எல்லாத்தையும் வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் மாதிரி எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து மாலை போடுவாங்க. பூவில் தான் வந்துட்டு போடணும். பூ மாலை, கைக்கு பூ அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ மடி நிற்கிறப்ப கண்ணுக்கு அந்த கன்னத்துக்குலாம் அந்த சந்தனம் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தான். எதுவுமே உட்கார வைக்கவும் முடியல. பட் கோஆப்ரேட்டும் பண்ணிதான் குழந்தைனால எதுவும் சொல்லவும் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த vlog-ஏ எடுத்துருந்தோம். ஸோ வீடியோ நான் எடுக்கல, ஆக்சுவலி என்னோடய ஆன்ட்டி தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவன் எழுதிட்டு இருந்தான், நானும் மடியில் வச்சு உட்காந்துட்டே இருந்தேன் காய்ஸ். ஆஸ் யூஷுவல் தான் காய்ஸ். ஃபங்க்ஷனாகவே என்ன பிரியாணி தான், மட்டன் பிரியாணி. ஸோ அதுதான் வந்து அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக்கிறது இல்லை. ஸோ இதுதான் ஜைனோட தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் vlog. வேறு எதாவது vlog போடணுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன vlog வேணும்னு ஸோ வந்துட்டு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் காய்ஸ்.